வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எந்த ஃபோனை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெட்மியோட புது ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனான ரெட்மி ப்ரோ 2 பற்றி தான் பேச போகிறோம். நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறது எல்லாமே ரூமர்ஸ் தான். கன்ஃபார்மாக ரெட்மி ப்ரோ 2 லான்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுலாம் தெரியல. பட் சில ரூமர்ஸ் வருது, அதை பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளாகர் விவோவில் ஒரு அன்னோன் ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் பற்றி ஒரு ரெண்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ டிஸ்பிளே இருக்குது, பாப்அப் செல்ஃபி கேமரா இருக்குது, அது போக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. இந்த ரெண்டர் உண்மையாக போயா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்மார்ட் ஃபோனில் ரெட்மி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ரெட்மியோட வைஸ் பிரசிடென்ட் லூ வீபெங் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெட்மி கூடிய சீக்கிரத்தில் ஸ்னாப்டிராகன் 855 கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்திருக்கு. ஜியோமி சிஇஓவான லீஜன் ஒரு மிஸ்ட்ரி ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காரு பிளேசிங் ரெட் ஃபினிஷோட. இந்த இமேஜ் ரொம்ப வைரலாக போயிருக்கு. எல்லாரும் இதான் ரெட்மி ப்ரோ 2 இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த ஃபோன் தான் ரெட்மி ப்ரோ 2 இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரெட்மி ப்ரோ 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வியூ ஃபுல் HD ப்ளஸ் பெசல்லெஸ் டிஸ்பிளே நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. ரெட்மி நோட் 7 ப்ரோ மாதிரி ஒரு கிரேடியன்ட் பேக் ஃபினிஷ் எதிர்பார்க்கலாம். அதுபோக கார்னிங் கொரில்லா S5 ப்ரொடெக்ஷனும் இருக்கும். ரெட்மி ப்ரோ 2ல் பார்த்தீங்கன்னா குவால்காமோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ப்ராசரான ஸ்னாப்டிராகன் 855 இருக்க போகுது. அதுபோக 6 மற்றும் 8GB ரேம் மாடல் இருக்க போகுது. கேமரா பொறுத்த வரைக்கும் ரெட்மி ப்ரோ 2ல் 3 கேமரா கொடுக்குறாங்க. பிரைமரி சென்சார் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் சோனி IMX586. மிச்ச 2 சென்சாரை பற்றி நம்மளுக்கு இப்போதைக்கு அந்த டீட்டெயில்ஸும் தெரியாது. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா ரெட்மி ஒரு அல்ட்ராவைட் சென்சரும் டெப்த் சென்சரும் கொடுப்பாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். கரெக்டான டீட்டெயில்ஸ் இப்போதைக்கு தெரியல. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாவர் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. என்ன சென்சார் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற பற்றி டீட்டெயில்ஸ் இன்னும் தெரியல. எனக்கு எதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுச்சுன்னா நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். எல்லா ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சர்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ பாவர் செல்ஃபி கேமரா வச்சு ஃபோன் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம தான் இன்னும் பாவர் செல்ஃபி கேமரா வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாவர் செல்ஃபி கேமரா இருக்க ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டிங்களா அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரெட்மி ப்ரோ 2ல் பார்த்தீங்கன்னா MIUI 11 கொடுக்க போகிறாங்க ஆண்ட்ராய்ட் 9 பை மேலே. அது போக இன்னொரு அற்புதமான ஃபீச்சர் இருக்க போது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுக்க போகிறாங்க. ரெட்மி ப்ரோ 2 தான் முதல் ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வச்சு வரப்போகுது. இது நிஜமாவே ஒரு அற்புதமான விஷயம். அப்படி ரெட்மியால் கொடுக்க முடிஞ்சதுன்னா செம்மையாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். நம்மளுக்கு இப்போதைக்கு பேட்டரி பற்றி எந்த டீட்டெயில்ஸும் தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ரெட்மி 4000 mAh பேட்டரி யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். குயிக் சார்ஜ் 4.0 சப்போர்ட்டும் கொடுப்பாங்க. ரெட்மி ப்ரோ 2 பார்த்தீங்கன்னா சைனாவில் மேலே லான்ச் ஆக போகுது. இந்தியா லான்ச் ஆகிட்டு பற்றி நம்மளுக்கு இன்னும் எந்த டீட்டெயில்ஸும் தெரியல. ரெட்மி பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் ஆல்ரெடி Mi 9 SEலாம் லான்ச் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி இந்த ஃபோனும் பண்ணக்கூடாது. இந்த ஃபோனை கண்டிப்பாக லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த ஃபோனை லான்ச் பண்ணால் எந்த ப்ரைஸ் செக்மெண்ட் லான்ச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 25,000 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட் லான்ச் பண்ணாங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு செம ஃபோனாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், ஏன் ரெட்மி ரெட்மி ப்ரோ 2 லான்ச் பண்ணுறாங்க, போக்கோ F2 வேறு லான்ச் பண்ணுவாங்க, ஏன் 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். போக்கோ F2 பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற பட்ஜெட் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். அதில் நீங்கள் இன்னோவேட்டிவ் ஃபீச்சர்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. என்ன இன்னோவேட்டிவ் ஃபீச்சர்ஸ்னு கேட்டிங்கன்னா இப்போ ரெட்மி ப்ரோ 2ல் ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. பாப் செல்ஃபி கேமரா வரப்போகுது, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வரப்போகுது. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் போக்கோ F2ல் இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் ரெட்மி ப்ரோ 2ஓட பேஸ் ரேண்ட் ப்ரைஸ் 27,000 ப்ரைஸ் பண்ணாங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஆனால் இந்த ஃபோனை ரெட்மி லான்ச் பண்ணுவாங்களா லான்ச் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. நீங்கள் எல்லோரும் ரெட்மி ப்ரோ 2 இந்தியா லான்ச் ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி. இந்த நாள் இனி நாளை அமைட்டு மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.